வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே! நம்பியவர்களின் வாக்குறுதி மீறல் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு இயல்பாகவே இயல்பாகவே பிறரை உடனடியாக நம்பிவிடும் உன்னத மனம் உண்டு. நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தவங்க, உங்களுக்கு உண்மையான தேவை ஏற்பட்ட தருணத்துல தான் முகத்தை திருப்பிக் கொண்டதை எண்ணி நீங்க பல இரவுகள் தூங்காம தவித்திருந்திருப்பீங்க. உங்க ராசிக்கு குருவின் பார்வையும் 7ஆம் இடத்து கிரக நிலைகளும் மாறும் காலகட்டத்துல நீங்க அளவுக்கு அதிகமா நம்பிய மனிதர்கள் தங்களுடைய உண்மை சுயரூபத்தை காட்டியிருந்திருப்பாங்க. சத்தியம் செய்து கொடுத்த சொற்கள் எல்லாம் காற்றில் பறந்த பஞ்சாக மாறிய போது மனிதர்களின் வார்த்தைகளை விட அவங்களுடைய கால சூழ்நிலையே முக்கியம் என்பதை உணர்ந்திருந்திருப்பீங்க. இந்த வாக்குறுதி மீறல்கள் உங்களுடைய இதயத்தை ஆழமா காயப்படுத்தினாலுமே யாரையும் அளவுக்கு அதிகமா சார்ந்து வாழக்கூடாது என்ற மாபெரும் தத்துவத்தையுமே உங்களுக்கு கற்பித்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க இயல்பாகவே பிறரை உடனடியா நம்பி விடக்கூடிய உன்னதமான மனம் உண்டு உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நான் இருக்கேன் என்று உனக்கு என்ன வென்றாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தவங்க உங்களுக்கு உண்மையான தேவைப்பட்ட தருணத்துல முகத்தை திருப்பி கொண்டு எண்ணி முகத்தை திருப்பி கொண்டது நீங்க பல இரவுகள் தூங்காமே தவிர்த்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம உங்களுடைய நீங்க உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்த நபர்கள், சத்தியம் கொடுத்த சொற்களேவும் எல்லாமே காற்றில் பறந்து போன பஞ்சாவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கும். மனிதர்களுடைய வார்த்தைகளை விட அவங்களுடைய கால சூழ்நிலையே முக்கியம் என்பதை உணர்ந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மனிதனுக்கு எதிரிகள் செய்த காரியத்தை விட நம்பியவர்கள் செய்த ஏமாற்றத்தின் காயம்தான் மிகவும் ஆழமானது என்று சொல்வாங்க. அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை கடந்த சில ஆண்டுகள்ல நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவித்திருந்திருப்பீங்க. இந்த உலகத்துல யாரை வேண்டுமானாலும் சந்தேகப்படலாம். ஆனா மனசுக்கு மிகவும் நெருக்கியமானவங்களை சந்தேகப்பட முடியாது. அவங்க தான் ஒரு நாள் தங்க வாக்குறுதிகளை மீறி உங்களுடைய கண்கள்ல கண்ணீரை வரவழைத்திருந்திருப்பாங்க. அந்த தருணத்துல உங்களுக்கு ஏற்பட்ட வலி பெரும் ஏமாற்றமா இருக்காது. அது உங்க மனசையே உடைத்து விட்ட ஒரு அனுபவமாவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது மனிதர்கள் உங்களுக்கு மனிதனுக்கு எதிரிகளை விட செய்த காரியத்தை விட நம்பியவங்க செய்த ஏமாற்றத்தோடைய காயம் மிகவும் ஆழமானது என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் உண்மையான அர்த்தத்தை கடந்த சில ஆண்டுகளாவே நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவித்திருந்திருப்பீங்க. ஆனா மனசுக்கு மிக நெருக்கமானவங்களை சந்தேகப்பட முடியாது. அவங்கதான் ஒரு நாள் தங்க வாக்குறுதிகளை மீறி உங்க கண்கள்ல கண்ணீரை வரவழைத்திருந்திருப்பாங்க. ஒரு காலத்தில் நான் இருக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லியவங்க இருந்திருப்பாங்க. நீங்க அவங்கள முழு நம்பிக்கையோடு பார்த்திருந்திருப்பீங்க. அவங்களுக்காக உங்க நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் அன்பையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்திருந்திருப்பீங்க. அவங்க என்ன ஒரு வார்த்தையை வேத வாக்காக போல நம்பியிருந்திருப்பீங்க. இவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உங்க மனசுல ஆழமாவே பதிந்திருக்கும். ஆனா காலம் மாறியது, சூழ்நிலை மாறியது, அந்த மனிதர்களுடைய மனமும் மாறியிருந்திருக்கும். அவங்க சொன்ன வாக்குறுதிகள் காற்றில் கலந்து போயிருந்தது. உங்களுடைய தேவையான நேரத்துல அவங்க அமைதியா விலகி சென்றிருந்து அந்த அமைதி உங்கள் 1000 வார்த்தைகளை விட அதிகமாவே காயப்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது ஒரு காலத்துல நான் இருக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லியவங்க இருந்திருப்பாங்க. நீங்க அவங்கள முழு நம்பிக்கையோட பார்த்திருந்திருப்பீங்க. அவங்களுக்காகவே உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையுமே அன்பையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்திருந்திருப்பீங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை வேத வாக்கு போலவே நம்பியிருந்திருப்பீங்க. ஆனா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நீங்க நம்பிக்கை உங்க மனசுல ஆழமா பதிந்திருந்த போதுதான் காலம் மாறி இருந்திருக்கும், சூழ்நிலையும் உங்களுக்கு மாறி இருந்திருக்கும். அந்த மனிதர்களுடைய மனமே உங்களுக்கு மாறி போய் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே காற்றில் கரைந்து போனது போலவே உங்களுடைய தேவையான நேரத்துல அவங்க அமைதியாவே விலகி சென்றிருந்திருப்பாங்க. அந்த அமைதி தான் உங்களை ஒரு 1000 வார்த்தைகளை விட அதிகமாவே காயப்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குரு அருளால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கப் போகின்றது. உங்களுக்கு அதாவது தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு சுபஸ்தானங்கள்ல அமர்ந்து தன் பொன்னான பார்வையால் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்று பழமொழிக்கேற்ப இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம் இதுவே அமைய போது. அதிர்ஷ்ட தேவதை உங்க கதவை தட்ட நேரமாக இது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் காரியங்கள் அனைத்துமே தடங்களின்றி மிக சுலபமா வெற்றியில முடிய போது. அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு நாள் திடீரென வருவது மட்டுமல்லாம
நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சிறிய முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகின்றது. முந்தைய காலங்கள்ல நீங்க உழைத்தும் கிடைக்காத அங்கீகாரமும், யோகமும் இனி குரு அருளால தானாகவே உங்கள தேடி வரப்போகுது. வாழ்க்கையில புதிய கதவுகளும் உங்களுக்கு திறக்கப் போகின்றது. அதாவது உங்க ராசியில உங்களுடைய அதிபதியான குரு பகவான் அமர்ந்திருக்கனால சுபஸ்தானங்கள் அமர்ந்து அவரோட பொன்னான பார்வையால உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார் வாழ்க்கையில. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி கேட்பதாம். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் தடைகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமா இப்ப அமைய போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கவும், தொடங்கும் காரியங்கள் அனைத்துமே தடங்கள் இன்றி நீங்க சுலபமா வெற்றியில முடியறதுக்கும், அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு நாள் திடீரென வருவது மட்டுமல்லாம, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சிறிய முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகின்றது. முந்தைய காலங்கள்ல நீங்க உழைத்தும் கிடைக்காத அங்கீகாரமும், யோகமுமே இனி குரு அருளால தானாவே உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கையில புதிய கதவுகள் உங்களை திறக்கப் போகுது உங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் காலகட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க. பல நாட்களா மனசுல இருந்த கவலைகளும், தடைகளும், தாமதங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் படிப்படியா விலகியமோ, நம்பிக்கை ஒளி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமா மாற்ற தொடங்க போகுது. இதற்கு முக்கியமான காரணமாக குரு பகவானுடைய அருள் மற்றும் அவரது சுப பார்வை அமைந்திருக்கிறது உங்க வாழ்க்கையில. ஒரு குரு என்பது அறிவு, செல்வம், பாக்கியம், கௌரவம், ஆன்மீகம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான காரக கிரகமாக கருதப்படுகிறார். அந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் முடியாமல் இருந்த செயல்கள் கூட எளிதாக நடைபெற தொடங்க போகுது என்று முன்னோர்கள் கூறியிருந்திருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அது போன்ற நல்ல மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக அமையக்கூட போகுது வாழ்க்கையில. பல நாட்கள் மனசுல இருந்த கவலைகளும், என் தடைகளும், தாமதங்களும் மற்றும் ஏமாற்றங்கள் படிப்படியா விலகி, நம்பிக்கையோட ஒளிய உங்க வாழ்க்கையில பிரகாசமா மாற்றத் தொடங்க போறீங்க வாழ்க்கையில. அதாவது குரு என்பது அறிவும், செல்வம், பாக்கியம், கௌரவம், ஆன்மீகம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான கிரகமாக உங்களுக்கு கருதப்பட போறார் வாழ்க்கையில. அது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அது போன்ற நல்ல மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக அமையப் போகுது. கடந்த சில ஆண்டுகளா நீங்க எவ்வளவோ முயற்சிகள் செய்துமே எதிர்பார்த்த பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். வேலைக்காக அலைந்தவர்கள் வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். தொழில முதலீடு செய்துமே லாபம் இல்லாமலும் இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார சிக்கல்கள், உடல்நல பிரச்சனைகள், மன அழுத்தம், நண்பர்களின் ஏமாற்றம், உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமை போன்ற பல அனுபவங்கள் உங்களை சோர்வடைய செய்திருந்திருக்கும். இனி அந்த நிலை எல்லாமே இப்ப மாறக்கூடிய என்ற நம்பிக்கை இந்த காலம் உருவாக்க போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க எவ்வளவு கடந்த சில ஆண்டுகளாக நீங்க எவ்வளவோ முயற்சி செய்துமே எதிர்பார்த்த பலனும் கிடைக்காமையும் இருந்திருக்கும். வேலைக்காக அலைந்தவங்க வேலை கிடைக்காம இருந்திருப்பீங்க. என் தொழிலும் முதலீடு செய்தவங்க லாபம் இல்லாம இருந்திருப்பீங்க. அவை அது மட்டும் இல்லாம நண்பர்களின் ஏமாற்றமும், உறவினர்கள் ஒத்துழைப்பு இல்லாம போன்ற அனுபவம் உங்களை சோர்வை செஞ்சிருக்கும். ஆனா இனி அந்த நிலை எல்லாமே மாறி என் மாற மாறும்ங்கிற நம்பிக்கை இந்த காலம் உருவாக்க போது. வாழ்க்கை என்பது ஒரு மாதிரியாக இருக்காது. இரவுக்கு பிறகு பகல் வருவது போலத்தான் சோதனைகளுக்கு பிறகு சாதனைகளும் வருவது இயற்கை நியாதியாக உங்களுக்கு அமையப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பலனை தரப்போகின்றது. முந்தைய காலங்கள்ல நீங்க உழைத்தும் கிடைக்காத அங்கீகாரமும், யோகமும் இனி குரு அருளால தானாகவே உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கையில புதிய கதவுகளும் உங்களுக்கு திறக்கப் போகின்றது. அதாவது உங்க ராசியில உங்களுடைய அதிபதியான குரு பகவான் அமர்ந்திருக்கனால சுபஸ்தானங்கள் அமர்ந்து அவரோட பொன்னான பார்வையால உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார் வாழ்க்கையில. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி கேட்பதாம். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் தடைகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமா இப்ப அமைய போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கவும், தொடங்கும் காரியங்கள் அனைத்துமே தடங்கள் இன்றி நீங்க சுலபமா வெற்றியில முடியறதுக்கும், அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு நாள் திடீரென வருவது மட்டுமல்லாம, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சிறிய முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகின்றது. முந்தைய காலங்கள்ல நீங்க உழைத்தும் கிடைக்காத அங்கீகாரமும், யோகமுமே இனி குரு அருளால தானாவே உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கையில புதிய கதவுகள் உங்களை திறக்கப் போகுது உங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் காலகட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க. பல நாட்களா மனசுல இருந்த கவலைகளும், தடைகளும், தாமதங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் படிப்படியா விலகியமோ, நம்பிக்கை ஒளி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமா மாற்ற தொடங்க போகுது. இதற்கு முக்கியமான காரணமாக குரு பகவானுடைய அருள் மற்றும் அவரது சுப பார்வை அமைந்திருக்கிறது உங்க வாழ்க்கையில. ஒரு
குரு என்பது அறிவு, செல்வம், பாக்கியம், கௌரவம், ஆன்மீகம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான காரக கிரகமாக கருதப்படுகிறார். அந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் முடியாமல் இருந்த செயல்கள் கூட எளிதாக நடைபெற தொடங்க போகுது என்று முன்னோர்கள் கூறியிருந்திருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அது போன்ற நல்ல மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக அமையக்கூட போகுது. வாழ்க்கையில பல நாட்கள் மனசுல இருந்த கவலைகளும் தடைகளும் தாமதங்களும் மற்றும் ஏமாற்றங்கள் படிப்படியாக விலகி நம்பிக்கையோட ஒளியை உங்க வாழ்க்கையில பிரகாசமா மாற்ற தொடங்க போறீங்க. வாழ்க்கையில அதாவது குரு என்பது அறிவு, செல்வம், பாக்கியம், கௌரவம், ஆன்மீகம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான கிரக காலமாக உங்களுக்கு கருதப்பட போறார். வாழ்க்கையில அது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அது போன்ற நல்ல மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக அமைக்க போகுது. கடந்த சில ஆண்டுகளா நீங்க எவ்வளவோ முயற்சிகள் செய்துமே எதிர்பார்த்த பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். வேலைக்காக அலைந்தவர்கள் வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். தொழில முதலீடு செய்துமே லாபம் இல்லாமலும் இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார சிக்கல்கள், உடல்நல பிரச்சனைகள், மன அழுத்தம், நண்பர்களின் ஏமாற்றம், உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமை போன்ற பல அனுபவங்கள் உங்களை சோர்வடைய செய்திருந்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலை எல்லாமே இப்போ மாறக்கூடிய என்ற நம்பிக்கை இந்த காலம் உருவாக்க போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க எவ்வளவு கடந்த சில ஆண்டுகளாக நீங்க எவ்வளவோ முயற்சி செய்துமே எதிர்பார்த்த பலனும் கிடைக்காமையும் இருந்திருக்கும். வேலைக்காக அலைந்தவங்க வேலை கிடைக்காம இருந்திருப்பீங்க. தொழிலும் முதலீடு செய்தவங்க லாபம் இல்லாம இருந்திருப்பீங்க. அவை அது மட்டும் இல்லாம நண்பர்களின் ஏமாற்றமும், உறவினர்கள்